மதுரை மக்கள் ரொம்ப நாளா நினைச்சுக்கிட்டு இருந்தாங்க இந்த பில்டிங்ல என்ன வரும் அப்படிங்கிறது. ஏன் நான் கூட இந்த பக்கம் வரும்போது நானே அப்படிதான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். தேனி ஆனந்தம் அந்த மதுரை கடை அழகர் வந்துடுங்க ஆற்றங்கரையோரத்தில் அமைஞ்சது எவ்வளவு ஸ்பெஷல்னு என்கிட்ட நிறைய பேர் கேட்டிருக்காங்க. உண்மையிலே ஸ்பெஷல் தான். அது ஏன்னு சொல்றேன். தேனி திண்டுக்கல் இதுக்கு அடுத்து நாங்க மதுரையில வந்து தேனி ஆனந்தம் ஆரம்பிக்கலாங்கிறத நினைச்சோம். அப்பதான் நாங்க நிறைய இடம் பார்த்தோம். ஆனா எங்களுக்கு அமைஞ்சது கோரிப்பாளையத்துல அழகர் வந்துடுங்க ஆற்றங்கரை அருகில தான். இந்த பில்டிங்கை பார்த்த உடனே எங்களுக்கு இது வியாபாரத்துக்கு ரொம்ப ஏற்ற இடமா எங்களுக்கு தோணுச்சு. அதுவும் இல்லாம எங்களுக்கு அழகர் அப்படியே ஆசீர்வாதம் பண்ற மாதிரி எங்களுக்கு ஒரு ஃபீல் இருந்ததுனால இதை நாங்க செலக்ட் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி மதுரை உருவானதே வைகைக்கரை நாகரிகத்துல தான் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த வைகைக்கரை ஓரத்துல நமக்கு தேனி ஆனந்தம் கிடைக்கிறது எவ்வளவு பெரிய சிறப்பு. கோரிப்பாளையத்தை கடக்கிறப்ப நம்ம கடையை பார்க்காம யாருமே போக முடியாது. மதுரை மக்கள் ரொம்ப நாளா நினைச்சுக்கிட்டு இருந்தாங்க இந்த பில்டிங்ல என்ன வரும் அப்படிங்கிறது. கடைசியில நம்ம தேனி ஆனந்தம் வருங்கிறத நானே எதிர்பார்க்கல. அப்ப நீங்க என்ன வரும்னு நினைச்சுக்கிட்டு இருந்தீங்க? கமெண்ட்ல சொல்லுங்க, பார்ப்போம்.